டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வந்து திரைப்படங்களில் முக்கியமான படமும் வந்திருக்கு சொர்க்கவாசல். இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாத்தோட இயக்கத்தில் நடிகர் ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் ரொம்ப நாளாக தயாரிப்பில் இருந்த படம் அந்த படம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சொர்க்கவாசல் படத்தோட கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரிமைண்டிங்காக இன்னொரு கதையை சொல்லலான்னு இருக்கேன். கதையில் உண்மை சம்பவம். 1999 சென்னை மத்திய சிறைச்சாலையில் ஒரு பெரிய கலவரம் நடக்குது. இந்திய சிறைத்துறை வரலாற்றிலேயே அதுதான் ஒரு பெரிய கலவரம். காரணம் என்னென்னா, மற்ற ஜெயிலெலாம் வந்து கைதிகளுக்கு இடையே வந்து சண்டை நடக்கும். போதைப்பொருள் விஷயங்களாலேயோ இல்லை வந்து வேறு ஏதாவது பிரச்சனைகளாலேயோ சண்டைகள் நடக்கிறது வழக்கம். ஆனால் முதல் முறையாக சென்னையில் மத்திய சிறைச்சாலை நடந்தது வந்து கைதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் நடந்த ஒரு சண்டை. அந்த கலவரத்துக்கோட முக்கியமான காரணம் என்னென்னா, அதே ஆண்டில் வந்து 1999 பாக்ஸர் வடிவேலுன்னு சொல்லி சென்னையை சேர்ந்த ஒரு பிரபல ரவுடி வந்து அங்கே வந்து குண்டாஸில் கைதாகி சிறையில் இருக்கார். சிறைச்சாலையில் வந்து இப்போ வடசென்னையில் படத்தில் காட்டின மாதிரி ஒரு அந்த லேபிள் இந்த லேபிள்ன்ற மாதிரி அவர் பெரிய டானாவே உள்ளே இருந்திருக்காரு. அவரோட கண்ட்ரோலில் கிட்டத்தட்ட சிறைச்சாலையே இருந்திருக்கு. அப்படியேப்பட்ட ஒரு ஆள் வந்து அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, போதைப் பழக்கம் எந்த விதமான பழக்கமும் இல்லை. ஆனாலுமே வந்து உள்ளே வந்து அவர் போதைப்பொருள் விற்பனை செஞ்சுட்டு இருந்தாருன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்த ஒரு பாக்ஸராக ரொம்ப திடகாத்திரமாக வந்து பாக்ஸர்னு சொல்லக்கூடிய பாக்ஸர் வடிவேலு மர்மமான முறையில் இறந்து போகிறாரு சிறையில். எப்படி இறந்து போகிறாருன்னா, திடீர்னு அவருக்கு வயிற்று போக்க ஆரம்பிக்குது. சிறையில் இருக்க காவலர்கள்லாம் உடனே அவர் வந்து நைட்டோட நைட்டாக வேறு செல்லுக்கு மாற்றுறாங்க. அங்கேயும் சரியில்லை அப்படின்னு செக் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. போகிற வழியில் வந்து அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஆயிடுது, ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க மேலிடத்துக்கு. இந்த தகவல், அதாவது பாக்ஸர் வடிவேலு இறந்துட்டாருன்ற செய்தி வந்து சிறையில் வந்து ரொம்ப தீ மாதிரி பரவும்போது என்ன ஆகுதுன்னா, அவரோட சப்போர்ட்டர்ஸ், அவரோட ஆதரவாளர்கள் அடுத்த நாள், அதாவது நவம்பர் 17, 1999 இந்த தேதியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிறையில் வந்து பெரிய கலவரமே வெடிக்குது. இந்த சம்பவம் நடந்து 25 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 25 வருஷத்துக்கு அப்புறமும் பதிலே கிடைக்காத ரெண்டே கொஸ்டின் என்னென்னா, பாக்ஸர் வடிவேலு உண்மையிலேயே வந்து வயிற்றுப்போக்கு காரணமாக இறந்தாரா, இல்லை வந்து காவலர்கள் அடித்து கொண்டுட்டாங்களான்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது, கலவரத்தின் போது நிறையா காவலர்களோடு உள்ளே போய் இந்த கலவரத்தை நிப்பாட்ட முயன்ற ஜெயிலர் ஜெயக்குமார் வந்து எப்படி இறந்தார், அவர் யாரு கொன்னா, இந்த கேள்விகள்லாம் வந்து இன்னி வரையுமே தொடர்ந்து நம்ம சூழல் எழுப்பப்பட்டே வருது. ஆனால் அதுக்கான சரியான பதில் கிடையாது. இந்த சம்பவத்தை ஒரு லேயராக வச்சுட்டு ஆர்ஜே பாலாஜியை வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணி இயக்குனர் வந்து இந்த கதையை எழுதியிருக்காரு. உண்மையிலே 1999 சிறை கலவரம் நடந்த ஒரு விஷயம், அது உண்மையிலே நடந்த விஷயத்தை அப்படியே வச்சுட்டு அதே பீரியடில் இந்த கதையை படமாக்கியிருக்காங்க. சிறைச்சாலையில் வந்து ஒரு பெரிய டானா வந்து செல்வராகவனை காட்டுறாங்க. சிகான்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அவரோட வேலைகள் என்ன, பெரிய ஒரு வயலன்ஸான ஆளாக இல்லாமல் ஜெயிலில் வந்து திருந்தி வாழலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் போகிறார். ஆனால் அவருக்கு சப்போர்ட்டர்ஸ் ரொம்ப அதிகம். அவர் செல்லுனா தனியாக வந்து இருக்கக்கூடிய, அவர் அவ்வளோ சீக்கிரம் நெருங்க முடியாது, ஜெயிலுக்குள்ளேயே நெருங்க முடியாதுன்ற அளவுக்கு தன்னோட ஆதரவாளர் ரொம்ப பலமாக வச்சுருக்கவர். அந்த சூழலில் வந்து பார்த்திபன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் ஆர்ஜே பாலாஜி அறிமுகமாகிறாரு. ஒரு செய்யாத குற்றத்துக்காக அவரும் மத்திய சிறைச்சாலைக்குள்ளே உள்ள வர்றாரு. பாலாஜி என்ன நம்புவார்னா, சிகானால தான் நான் ஜெயிலுக்குள்ளே வந்தேன், அவன் தான் நான் உள்ளே வரதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கான் அப்படின்னு நினச்சா ஒரு லேயர் அப்படியே படத்தில் போயிட்டே இருக்கும். இந்த 1999 மத்திய சிறைச்சாலை நடந்த சம்பவம், அதே சம்பவம் அதில் என்னென்ன நடந்துச்சோ அப்படியே வந்து பெயர்களை மாற்றி சில சம்பவங்களை மட்டும் லைட்டாக புனைவாக மாற்றி அப்படியே வந்து இந்த சொர்க்கவாசல் அப்படியே காட்சிப்படுத்தியிருக்காங்க. நமக்கு இந்த சொர்க்கவாசல் படம் பார்க்க அன்னைக்கு நடந்த விஷயங்கள்லாம் அப்படியே லேயர் பை லேயராக வந்துகிட்டே இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு கேள்விகள், ஜெயக்குமார் யாரு கொன்னா, பாக்ஸர் வடிவேலு எப்படி இறந்தார் அப்படின்ற இந்த கேள்விகளை மட்டுமே முன்னிலையை வச்சு சொர்க்கவாசல் படம் உருவாயிருக்கு. உண்மை சம்பவத்தை அடிப்படையிலே வச்சு பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே அந்த படத்தை ஆரம்பிக்கும் போது உண்மை சம்பவம்னு இல்லாமல் இந்த கதை முழுக்க கற்பனையானதுன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் விஷயம் தெரிஞ்ச ஆட்களுக்கு, இதை பற்றின செய்திகளில் சேகரிச்சுட்டு இருக்க ஆட்களுக்கு இது வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்களோட கதையை தான் சொல்லியிருக்காங்கன்றது தெரியும். குறிப்பாக சொல்லணுன்னா, பாக்ஸர் வடிவேலோட கதாபாத்திரம் வந்து ஊடகங்கள்லேயுமே ஒரு ரவுடியாக அவர் எப்படி ஃபார்ம் ஆனார்ன்ற விஷயம் நிறைய தகவலோடு இருக்குது. பட் செல்வராகவன் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கும்போது வந்து சரியாக இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான கேரக்டருக்கு வந்து செல்வராகவன் மாதிரி ஒரு நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு மாதிரி ஒரு நக்கலும் ஒரு கிண்டலும் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து அப்படியேப்பட்ட டானா நம்ம நம்ப முடியல. ஒரு கதாபாத்திரமாகவே ஒரு பெரிய கேரக்டராகவே சரியாக சூஸ் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு மாதிரி ரொமான்ஸ் காமெடின்னு பண்ணிகிட்டு இருக்க ஆர்ஜே பாலாஜிக்கு வந்து இந்த படம் டோட்டலாகவே வேறு ஒரு லேயரை தருது. நடிப்புலையும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து இவர் செட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் போக அந்த கதாபாத்திரமே மாறிடுறாரு. முழுக்க அவருக்கு என்ன கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கோ அது நியாயம் செய்திருக்கான்னு சொல்லணும். நடிகர் கருணாஸாக இருக்கட்டும், நட்டியாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து தங்களுக்கான என்ன கதாபாத்திரம் கொடுத்தோ அதில் எவ்வளோ சிறப்பாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக கருணாஸோட கதாபாத்திரம் ரொம்ப ஈவனாக இருக்குது. அவருக்கு இணையான ஒரு கதாபாத்திரம் வந்து இதில் சொல்லணும் அப்படின்னா ஹக்கீம் ஷா பண்ணியிருக்காரு.
இதில் வந்து டைகர் மணின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. முக்கியமான கதாபாத்திரம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய தகவல்கள், நிறைய ஊடகவியலாளர்களை சந்தித்து இந்த இந்த சம்பவத்தில் 99 என்ன நடந்துச்சு, மத்திய சிறைச்சாலையில் என்ன, அந்த கலவரத்துக்கு யார் காரணம்னு நிறைய டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது இந்த படமாக பார்க்கும்போது தெரியுது. ரெண்டாவது வந்து ஒரு ஒரு சிறைச்சாலைக்கும் காவல் அதிகார அமைப்புக்கும் நடுவில் இருக்க ஒரு லேயர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கைதிகள்லாம் ரொம்ப பாவமான ஒரு ஆட்கள், அவங்களெல்லாம் வந்து எல்லாம் அவங்கெல்லாம் ரொம்ப அதிகாரத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற விஷயம் எடுத்துலாம் சொல்லாமல் ஈவனாக அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரிப்ட்லேயே வந்து கைதிகள் தான் குற்றவாளிகள், அவங்க குற்றம் பண்ணிட்டு தான் உள்ளே வராங்க, வந்து அவங்களுக்கு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு இருந்தாலும் அவங்களோட வன்முறை குணம் இந்த அதிகார அமைப்போடு சேரும்போது என்னவா மாறுது அப்படின்றத இயக்குனர் வந்து ரொம்ப பிரமாதமாக சில இடங்களில் ரைட்டிங்கில் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்ல வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி, ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே வந்து ஏதோ ஒரு பெரிய அடுத்தடுத்த காட்சிகள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கொஞ்சம் காட்சி போக 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 ஸ்க்ரீன் பிளேயோட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்காட்டி தேவையில்லாத கதாபாத்திரங்கள்லாம் அறிமுகமாகுதோ அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இயக்குனர் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். ஆனால் இரண்டாம் பாதி வந்து முழுக்கவே வேறு மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த படத்தோட பலமாகவே மாறி இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதோட பின்னணி இசை, ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்கு, அப்புறம் ஒளிப்பதிவு எல்லாமே செகண்ட் ஹாஃப்க்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக இந்த படத்தோட ரொம்ப எங்கேஜிங் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பலம்னு சொன்னால் அந்த செகண்ட் ஹாஃபு, அந்த கதாபாத்திரங்களோட உணர்ச்சிகள், அது எமோஷன்ஸ் எப்படி வருது, ஒரு கைதியாக உள்ளே வரவன் 18 வயசில் இருந்து கிட்டத்தட்ட 80 வயசு 70 வயசு வரையும் அங்கே இருக்கக்கூடிய சாத்தியங்கள் அதிகமாக இருக்கு இல்லையா, அந்த மனிதர்களோட மனநிலைகள் எப்படியெல்லாம் மாறுது, அவங்க அந்த வன்முறையை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. வயதாக சிறை கைதியில் ஒரு 30 வருஷம் இருக்கிற ஆள் வந்து சிறையில் இருந்த ஆள் வந்து எப்படி பார்க்குறாரு அந்த சிறைச்சாலையை, ஒரு 20 வயசில் புள்ள போகிற ஆள் சிறைச்சாலை எப்படி பார்க்குறாருன்ற லேயர்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக ரைட்டிங்கில் பர்ஃபெக்டாக வந்து உட்காந்துருக்கு. இந்த படத்தோட பலவீனம்னு சொல்லணும்னா, இந்த ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் இந்த தொய்வாக கொடுக்குறது இதாக இருக்குது. அப்புறம் வந்து சில வட சென்னை மாதிரியான பெஞ்ச் மார்க் ஃபிலிம்ஸ் வந்துருச்சு, அது ஜெயில் சீக்வன்ஸ் சம்மந்தப்பட்டது. ஆனால் வட சென்னை படத்தில் ரொம்ப இதாக காமிச்சிட்டாங்க. மத்திய சிறைச்சாலை அன்றைக்கி இருந்த சென்னை மத்திய சிறைச்சாலை எப்படி இருக்கும்னு அதில் காமிச்சிட்டாங்க. அதனால் இவங்க கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் விலகி போகணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே வந்து நமக்கு ரொம்ப அதிர்ச்சி விடுற காட்சிகளோ, ரொம்ப வந்து நம்மளை ரொம்ப ஹைப் பண்ணுற விஷயங்களோ செட் ஒர்க்லேயோ நம்மளுக்கு இல்லாத ஒரு சின்ன ஒரு பலவீனம் மாதிரி தெரியுது. அப்புறம் ரொம்ப முக்கியமாக வந்து செல்வராகவனோட தேர்வு, வேறு ஏதாவது நல்ல கதாபாத்திரங்களை இல்லை நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்பக்கூடிய, அவர் பார்த்தா அவர் ஒரு காட்ஃபாதர் ரேஞ்சரை வச்சுருக்காங்க, இல்லை வந்து ஒரு பெரிய ரவுடி அவர் கீழே தான் அவங்களாம் இருக்காங்கன்றனா நமக்கு ஒரு நம்பகத்தன்மை வேணும். அந்த நம்பகத்தன்மை வந்து செல்வராகவன்ட்டு வரல, அது ஒரு பெரிய பலவீனம். இயக்குனர் வந்து அதில் கவனம் செலுத்தியிருக்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு உண்மை சம்பவம்ன்றங்காட்டி சில சர்ச்சைகளும் இந்த படத்தினால வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க உண்மை சம்பவம்னு சொல்லலை, பட் இருந்தாலுமே வந்து அதை ஒட்டி இந்த படமாக்கப்பட்டிருக்க விதமாக இருக்கட்டும், அந்த கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், பேர்களை மாற்றி அவங்க எடுத்த விதமாக இருக்கட்டும், இதில் எதுவுமே வந்து ஊகங்களின் அடிப்படையில் தான் இருக்குது. உண்மையிலே வந்து அன்றைக்கி ஜெயிலில் இருந்தவங்க சொன்ன தகவல்களும் நிறைய இந்த மாதிரி தகவல்களாலே இந்த கதையை உருவாக்கியிருக்காங்க. பட் எந்தளவுக்கு உண்மை, இதில் யார் சரியான குற்றவாளி, இல்லை வந்து இந்த அதிகார அமைப்பும் உள்ள இருக்க குற்றவாளிகளும் இவங்களை சுற்றி நடக்கிற அரசியல் காரணங்கள், இது எல்லாமே வந்து இதை ஃபுல்லாக ஒரு படமாக கொண்டு வந்து அப்படியே கேப்சர் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு படமாக பார்த்துட்டு வெளில வரும்போது நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அந்த சிறை வாழ்க்கையை பற்றின ஒரு கொடூரங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பதிவாயிருக்குன்னு சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜிக்கு வந்து அவருக்கு இணையான ஒரு நடிப்புன்னு ஹக்கீம் ஷாவை சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து முதல் பாதி வரையும் ஹக்கீம் ஷாவுக்கு பெரிய வேலைகள் இல்லை. அதுக்கப்புறம் அவர் அந்த கதா ஒரு மாதிரி பயங்கர வயலன்ஸாக மாறுற இடமா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃப் வந்து ஹோல்டு பண்ணுறோம், கிட்டத்தட்ட வந்து ஒரு வில்லனுக்கு இணையாக வந்து அந்த ஹோல்டு பண்ணுற இடமா இருக்கட்டும், ரொம்ப பிரமாதமாக ஒரு ஆக்ரோஷமான பார்வையாக இருக்கட்டும், சண்டை காட்சிகளே ரொம்ப மிரட்டியிருக்காரு. சில படங்கள் வந்து சாதாரணமாக கதையாக இல்லாமல் அனுபவங்களாகவே மாறக்கூடிய தன்மை சில கதைகளுக்கு தான் இருக்குது. இந்த படம் ஒரு அனுபவமாகவே இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சிறை கலவரம் இன்றைக்கி இருக்க ஒரு கிரியேட்டர், இன்றைக்கி இருக்க ஒரு பார்வையில் அந்த கதையை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி இருக்க அரசியல் சூழலோடு இணைச்சு, இந்த அரசியலால் வந்து எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க, இது அதிகார மட்டத்தில் இருக்கவங்களும் சரி, இதில் ரொம்ப லோயரில் இருக்கவங்களும் சரி, எவ்வளோ பாதிப்புக்கு உள்ளாகிறான்றதை வந்து சொர்க்கவாசலில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைனே வந்து சொர்க்க வாசலுக்கு முன்னாடி மண்டியிடணுமா இல்லை நரகத்துக்கு ராஜாவாக இருக்கணுமா அப்படின்ற லேயர் தான். அது யார் என்ன பாதையை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இயக்குனர் வந்து இந்த வாசகத்து மூலிமா இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி மத்திய சிறைச்சாலை நடந்த கலவரத்தை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அது சம்மந்தமாக நிறைய யூடியூப்பில் நிறைய நேர்காணல்கள்லாம் நிறையா இருக்குது. அதாவது ஓய்வு பெற்ற டிஜிபி இது சம்மந்தமாக சில பேசியிருக்காரு. அப்புறம் அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு சிறையில் இருந்த கைதிகள்னு சில பேர் அதுக்கு நேர்காணல் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த சொர்க்கவாசல் படம் பார்க்கும்போது வேற ஒரு கோணத்தில் நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு நல்ல படமாகவே வந்துட்டு தான் சொல்லணும். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே, இப்போ பார்வையாளர் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலுமே, அது படமாக பார்க்கும்போது ஒரு நல்ல அனுபவத்தை தரும் தான் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த ரிவ்யூ பிடிச்சதுன்னா தினமணி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.